சூத்திரம். இன்றைய காலை மன்னா. பக்தி விருத்தி உண்டாக்கும் நாவு. அவனவனுக்கு இன்ன இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கொலோசியர் 4:6. ஒரு நபர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் முதலாவதாக அவனுடைய நாவை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷைகளில் பேசுதலானது மனித உடல் அமைப்பில் உள்ள பேச்சு மையானது அனைத்து நரம்புகளுக்கும் கட்டளை கொடுத்து அவற்றை சரியான நிலையில் இயங்க செய்யும்படி அதை தூண்டுகிறது என்னும் உண்மையை நாம் அறிந்து கொள்ளும்படி நம் மனதை பிரகாசிப்பிக்கிறது. நம் நாவானது நமது இருதயத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாயிருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். லூக்கா 6:45. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். யாக்கோப்பு 1:26. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. சங்கீதம் 19:14. நாவும் செவியும் ஒன்றோடொன்று சம்பந்தமுள்ளவைகளாயிருக்கின்றனர். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்தருளினார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். ஏசாயா 50:4-5. மேலும் ஏசாயா 6:5-8 வசனங்களில் தீர்க்கதரிசியின் நாவு சுத்திகரிக்கப்பட்ட உடன்தானே அவனால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிந்தது. அத்துடன் அவனது ஜீவியமும் தேவனின் அழைப்புக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாயிருந்தது என்று நாம் காண்கிறோம். வேறு வார்த்தைகளில் கூறின், நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க கூடாதவனாயிருப்பாயாகில் உன் நாவுக்கு சுத்திகரிப்பு தேவையாயிருக்கிறது என்பதையே அது புலம்படுத்தும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமுண்டாக்கும்படி பேசுங்கள். எபேசியர் 4:29.